ஓகே. ஹாய் வியர்ஸ், இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் மசால் தோசை பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். இதுக்கு பல்லாரி எடுத்திருக்கேன், தக்காளி பழம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, மல்லிக்கீரை, புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு போடுறதும் பல்லாரி போட்டிருக்கேன், தக்காளி பழம் போட்டிருக்கேன், மல்லித்தழையும் புதினாவும் போட்டிருக்கேன். இப்படி கொஞ்சம் நல்லா இப்படி மசிச்சு வச்சுருக்கோங்க. கூடவே உருளைக்கிழங்கு அப்படி கூடவே சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி போட்டுருக்கேன். கறி மசாலா போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த மசாலையோட பச்சை வாசனை போகிறது வரையும் கொஞ்சம் இதை நல்லா இது பண்ணி எடுக்கணும். யாரும் பேர் தோசை மாவு எடுத்திருக்கேன், இதை இப்போ கல்லில் ஊற்றி எடுத்தேன். வரல எனக்கு அந்த பல்லாரிக்கில் இதை வச்சு கொஞ்சம் அப்படி தேய்ச்சா அழகாக வந்துடும் தோசை. இதை நல்லா மெல்லுசாக விட்டுக்கோங்க தோசையை. தோசை நல்லா வெந்துடுச்சு. இந்த மசாலாவை எடுத்து அப்படியே அந்த தோசையில் அப்படியே ஒரு சைடோடு அப்படியே இந்த மசாலாவை அப்படியே இந்த தோசைக்கு மேலே வச்சுட்டு இதை அப்படியே அவ்வளோதாங்க, மசால் தோசை ரெடி. வச்சுட்டேன். Good.